இந்த பூமியிலே மண்ணின் மேலே நிகழ்கின்ற அனைத்து விஷயங்களும் தற்செயலாகவே நடக்கின்றது. காரண காரியம் நாம் சொல்லலாம், ஆனால் தற்செயலாகவே இந்த பூமியிலே எல்லாமே நடக்கின்றது. பூமி என்று சொல்லும் பொழுது சூரிய கிரகங்களும் சூரிய மண்டலங்களும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய வெளியும் அண்டவெளியும் பிரபஞ்சமும் எல்லாமே நகர்கின்றன, அசைகின்றன. அதற்கான காரண காரியங்கள் கண்டுபிடிக்கலாம், சொல்லலாம், பேசலாம், எழுதலாம், எல்லோருக்கும் தெரிவிக்கலாம். ஆனால் எல்லாமே தற்செயலாகவே நடக்கின்றது. அதை நாம் அறிந்து கொள்வது நல்லது. அறிந்து கொள்ளவில்லை என்றால் ஏன் என்று ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தெரிந்து கொண்டதை பலருக்கு பகிர வேண்டும், சொல்ல வேண்டும், எழுத வேண்டும் என்பது எனது கருத்தாகும். இந்த பூமியிலே ஒவ்வொன்றுக்கும் காரணம் உண்டு என்று அதை ஆராய்வது நல்ல விஷயம்தானே. அதை சொல்வதில் என்ன இருக்கிறது? ஏன் அசைகிறது, எதற்காக, எப்படி, எந்த பொழுது, எங்கே தொடங்கியது, எங்கே முடியும் என்று ஆராய்ந்தால் நமக்கே அது புரியுமே. அதை விட்டுவிட்டு இதுதான் காரணம், இதுதான் காரணம் என்று யாரோ ஒருவர் சொன்னதை நாம் அதையே எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கென்று அறிவு இருக்கிறது, புலனறிவு இருக்கிறது, படிப்பறிவு இருக்கிறது, புத்தக அறிவு இருக்கிறது, அனுபவ அறிவு இருக்கிறது. எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஆராய்ந்து அலசி பார்த்தால் நமக்கு எது, எதற்காக, எப்படி, எப்பொழுது என்று நமக்கே தெரிய வரும் அல்லவா? அதைத்தான் நாம் செய்ய வேண்டும்.